மா ஓ என்னப்பா என்ன இன்னைக்கு அதான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். கருவாடு வச்சு தான் சூப்பரான ஒரு லஞ்ச் பண்ணியிருக்கேன். சூடான சோறு போட்டுக்கலாம். வந்து புது விதமா ஏதோ பண்ணிருப்பியோ கருவாடு வச்சு ரொம்ப புதுசா. இவ்வளோ சோறு செஞ்சு போச்சு. ஒரு பருக்கு சோறு ₹1 என்ன தூக்கி உள்ள போட்டுக்கலாம். புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு அப்படியே வந்து எல்லாமே இப்படி கீழே கொட்டிட்டு அதுதானே புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு பொரியல் பண்ணிருக்கேன். எப்படி நல்லா வந்து கருவாடு பால் சோள கருவாடு மாங்காய் போட்டு அப்படியே சீபியா பண்ணியிருக்கேங்க. சூப்பரா இருக்கும் இந்த சீபியா சாப்பிடுறதுக்கு. சீபியானா தொக்கா? சீபியா ஐயோ நான் வேற தெரியாம சீபியான்னு சொல்லிட்டேன். சம்பல்பா ஐயோ எச்சி விடுது. இந்த பால் சோறா கருவாடு இங்கே பாருங்க, கருவாடு அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த இதை தூக்கி வச்சு சாப்பிடும்போது ஒரு முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும். டைம் இல்லை, டக்குன்னு செஞ்சுட்டேன். ஸோ மதியானம் இதை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படியே தேவாமிரதமாக இருக்கும். புதுசாக ஒரு செயின் போட்டிருக்கேன், பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த செயினோட லிங்க் ஒரு ஹார்ட்டோட இருக்குது. என்னோட ஹார்ட் இங்கே இருக்குது, ஹார்ட்டோட இருக்குது. இந்த செயினோட லிங்க் வேணால் தேவைப்படுறது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்குறேன். ஓகே, மதியானம் இந்த நம்ம வீட்டில் லஞ்ச் வேணும், உங்கள் வீட்டில் லஞ்ச் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.